நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் ஆர்ஜேடி காங்கிரஸ் ஆட்டம் அந்த மகாகத்பந்தன் கூட்டணியில சீட் ஷேரிங்ல ஒரு பெரிய இழுபறி சென்று கொண்டே இருந்தது. யாருக்கு அந்த நெகோசியேஷன்ல அவங்க ஒரு முடிவுக்கே அவங்களால வர முடியல. அதே மாதிரி திரு ஸ்ரீராம் அவர்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஹஸ் புல் டவுன். ராகுல் காந்தி இந்த முறை அவங்கள கைவிட்டு இருக்கிறாரு, அவரு தான் இதுல பெரிய பிரச்சனையாவே இருக்கிறாரு இந்த கூட்டணியில அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்களுக்கு பீகாரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி தான் அங்கே பிரின்சிபல் ஃபோர்ஸ். ஆர்ஜேடி நம்பி தான் காங்கிரஸ் இருக்கிறது. கடந்த தேர்தல்களில் நாம் பார்த்தது என்னன்னா, ஆர்ஜேடி பெரிய அளவுக்கு தேஜஸ்வி யாதவ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை அந்த பிரச்சாரத்தை வலுப்படுத்தும் வகையில் கூட்டணி கட்சிகள் யாருமே அவருக்கு துணையாக நிற்கவில்லை. குறிப்பாக ராகுல் காந்தி இந்த எலெக்ஷன்லையும் அதே தவறுகளை தான் காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது. உங்களுக்கு வீக் லிங்க் அப்படின்னா அது காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸ் போட்டியிடும் இடங்கள்ல தான் எல்லா தேர்தல்கள்லையும் பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பாஜக அதிக அளவு சீட்ஸை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத நாம தொடர்ந்து பல எலெக்ஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கோம். இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு பிஜேபி ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணும் ஒரு எலெக்ஷன்ல. அதாவது ஒரு குட்டையை அவங்க குழப்புவாங்க. அது எதுவாக இருந்தாலும், நீங்கள் எஸ்ஐஆர் இல்லை டிமானிட்டைசேஷன்னு ஏதாவது ஒன்று கொண்டு ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டுட்டு அப்படியே மக்களை குழப்பி அரசியல் கட்சிகளை திணற வச்சு அதிலிருந்து நாம எப்படி ஆதாயம் பெறுவது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க கையில் எடுப்பாங்க. அதுதான் சொல்றேன். நீங்க அந்த போர் அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க ஆட்சியை கவுத்துருவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 4 எம்எல்ஏ காணாம போயிடுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கெல்லாம் கிளம்பி கோவாக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு அங்க ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக எப்படி ஆதாயம் தேடுவது அப்படின்றதான் பிஜேபியோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸா இருக்கு. அப்போ பீகார் அதற்கு விதிவிலக்கல்ல, இந்த தேர்தல் குறிப்பாக விதிவிலக்கல்ல. ஏன்னா எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு நடைமுறை கிட்டத்தட்ட எவ்வளவு சர்ச்சைக்குரிய எக்ஸசைஸா அது இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆர்ஜேடி எந்த அளவுக்கு களத்துல அவங்க சில விஷயங்களை முன்வைக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சியினர் அதை காம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா காங்கிரஸ் அதை செய்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, காங்கிரஸே பண்ணல. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஓட்சோரி யாத்ரான்னு ஒரு யாத்ராவை ராகுல் காந்தி நடத்தினாரு. கிட்டத்தட்ட அந்த யாத்ரா காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த யாத்ராவை நடத்தலைன்னா காங்கிரஸுடைய இடத்த ஜன்ஸ்வராஜ் கட்சி பிடிக்கிற அளவுக்கு கூட அங்க நிலைமை மாறி இருந்துச்சு. எங்க போனாலும் பிரசாந்த் கிஷோரை பத்தி பேசுறாங்க, எங்க போனாலும் பிரசாந்த் கிஷோரை பற்றி அந்த பிரசாந்த் கிஷோர் சொல்லக்கூடிய விஷயங்களை பேசுறாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த தாக்கம் என்பது அதிகமா இருந்துச்சு. பட் அந்த மொமெண்டம் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி வராரு, எப்போ ஒரு வாட்டி வராரு, பேசுறாரு, போயிடுறாரு. அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி எங்க இருந்தாங்கன்னு கூட தெரியல இந்த தேர்தலில். அவங்களுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தெரியல. குறிப்பாக பெண்களுடைய வாக்குகள் நிதிஷ்குமார் பக்கம் போகிறது. அவங்க அந்த 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக அந்த பெண்களுடைய வாக்குகளை ஈர்க்க பாக்குறாங்க, கன்சாலிடேட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னும் போது அதை பிரேக் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அவங்க கிட்ட என்னவாக இருந்துச்சு அப்படின்றது தெரியல. ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த தேர்தலில் நான் பார்த்தது என்னன்னா, வழக்கமாக பாஜக சொல்லுகின்ற அந்த இந்து முஸ்லிம் பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அது இந்த எலெக்ஷன்ல எடுபடல. அதற்கு மிக முக்கியமான காரணம் பிரசாந்த் கிஷோருடைய பிரச்சாரம். அவர் அந்த ஜன் ஸ்வராஜ் கட்சி ஆரம்பிக்கும் போதே கிராமமா போய் எல்லா இடத்துலையும் அந்த பீகாரி பிரைடு, அதாவது பீகார் மக்கள் ஏன் அவதிக்குள்ளாகணும், இன்னும் நாம் ஏன் ஏழைகளாகவே இருக்க வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரல, எங்களுக்கு கல்வி வேணும், எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பிரச்சாரம் பண்ணாங்க பாருங்க. அது இந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய நரேட்டிவை செட் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த எலெக்ஷன்ல ஆர்ஜேடி மாதிரி கட்சிகளுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்க வச்சிருக்கு. அதே மாதிரி பிஜேபியும் சில வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறார்கள் அப்படின்னும் போது எல்லாமே வாழ்வாதாரம் சார்ந்த வாக்குறுதிகள். அந்த பிரச்சாரம் அப்படின்றது வளர்ச்சி குறித்த பிரச்சாரம் அப்படின்றது பிரசாந்த் கிஷோருக்கு உதவுச்சா இல்லையான்னு உதவ போதான் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் அவ்வளவு சீட் எடுக்க வாய்ப்பு இல்ல. அது என்டிஏக்கு உதவுச்சா இல்ல மகாகத்பந்தனுக்கு உதவுமா? அதுதான் இன்னைக்கு என்னன்னா, ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சிகள்லாம் பார்த்துருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்த பிஜேபி தொடர்ந்து பேசிட்டு இருந்துச்சு, ஆர்ஜேடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இங்க காட்டாட்சி நடந்துரும், ஜங்கல் ராஜ் நடந்துரும் அப்படின்ற ஒரு விஷயம். ஜங்கல் ராஜ் அப்படின்றது நிறைய பேருக்கு இப்ப தெரியல, ஓல்டர் ஜெனரேஷனுக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் முழுக்க தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவாக இருக்கிறது.
தேஜஸ்வி யாதவ் கனெக்ட் பண்றாரு தேஜஸ்வி யாதவ். அதாவது ராகுல் காந்தி அவ்வளவு கனெக்ட் பண்ணலாங்க பீகார்ல. தேஜஸ்வி யாதவோடைய கனெக்ட் வந்து மக்களோட யங்ஸ்டர்ஸோட குறிப்பா நல்லா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது அது யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, உங்களுக்கு ஜன்ஸ்வராஜ் கட்சியில மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இஷ்யூவை பத்தி அவர் தொடர்ந்து பேசியிருக்காரு. பீகார்ல எனக்கு வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நான் ஏன் போய் தமிழ்நாட்டுல வேலை பார்க்கறேன், நான் ஏன் போய் கேரளாவில் வேலை பார்க்குறேன், கர்நாடகாவில் வேலை பார்க்குறேன். அப்போ எனக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் டேட்டாவை கொடுத்துருக்கீங்க, நாங்கள் மொபைலில் உட்காந்து டேட்டாவை பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் எங்கள் பேட்டாலாம் வந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோருடைய பிரச்சாரம் வந்து ஓரளவுக்கு அந்த அந்த யோசனையை மாற்றி இருக்கிறது. பீகாரிஸ் எப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்களோ இது வரைக்கும், என்னுடைய வாழ்க்கை தரம் என்ன அப்படின்ற அந்த கேள்வி வந்து மைய கேள்வியாக இந்த தேர்தலில் மாறி இருக்கிறது. அப்படின்னும் போது இந்த கேள்விகளுக்கு பாஜக பதில் இருக்காது. பாஜக இருக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்னா, அவங்க வந்து பாருங்க தமிழ்நாட்டுல பீகாரிஸை வந்து மோசமா திட்டுறாங்க, தமிழ்நாட்டுல அடிக்கிறாங்க அப்படின்னு பிரதமரே பேசுகிறார். அதாவது அந்த 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 வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அவங்க பயன்படுத்தக்கூடிய அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல அதை டிவைட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை தொடர்ந்து அவங்க பேசுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த தேர்தலில் நாம தொடர்ச்சியாக பார்த்திருக்கோம் இந்த பிரச்சாரங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் திருமிகு ஷபீர். பீகார் தேர்தல் முடிவுகள் முதற்கட்ட நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கிறோம். தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு 67 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைச்சிருக்குது. அதுல என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 40 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. மகாகத்பந்தன் 20 இடங்கள்ல, பிரசாந்த் கிஷோருடைய ஜன்சுராஜ் 3 இடங்கள்ல, மற்றவை 4 அப்படின்றத பாக்குறோம். இது ஆரம்ப கட்ட முன்னிலை முடிவுகள் தான். தபால் வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுல முன்னிலை நிலவரம் என்னன்றதை பார்க்கிறோம். 67 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி 40, மகாகத்பந்தன் 20, ஜன்சுராஜ் 3 இடங்கள்ல முன்னிலை, மற்றவை 4 இடங்கள்ல முன்னிலை அப்படின்றத பார்க்கிறோம். தொடர்ந்து திரு ஸ்ரீராம், திரு ஷபீர் அவர்கள் சொல்லும்போது இளைஞர்கள் மத்தியில தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இப்போ எங்களுடைய ஆசிரியர் சமஸ் பீகாருக்கு சென்றிருந்தார். அங்க களத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள், நம்ம அது தொடர்பான நிறைய ஸ்டோரிஸ் பார்த்திருந்தோம். அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, தேஜஸ்வி யாதவ் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இளைஞர்களுடைய மேபி ஃபியூச்சரா தேஜஸ்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் நிதிஷ் மேல இருக்கக்கூடிய மரியாதை அங்க இருக்கிற மக்களுக்கு குறையவில்லை. அதனால ஏறத்தாழ இது கொஞ்சம் ஒரு நெக் டு நெக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கு. ஆனா ஸ்வீப் என்டிஏக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை பார்க்க முடிஞ்சது. தேஜஸ்வியோட ரைஸ் எப்படி பார்க்கறீங்க நீங்க? அதான் நான் ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்லும் போதே சொன்னேன், இவங்க வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு நல்ல நேரம் 3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து சொன்னீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் வந்து அதாவது மகாகடபந்தன் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னா கண்டிப்பா இருந்தது. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் டே வரைக்குமே கூட மோஸ்ட் பாப்புலர் சிஎம் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தா தேஜஸ்வி யாதவா தான் இருந்தார் தனியாக பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நீங்க என்டிஏல 4-5 ஆப்ஷன் இருக்கு, சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தேஜஸ்வி யாதவோட ஜாஸ்தி இருக்காங்க. பட் தேஜஸ்வி யாதவ் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார். ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், மற்ற வாக்காளர் எஸ்பெஷலி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல பார்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷனுடைய வாக்காளர்களுடைய அரசியல் முதிர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ், அரசியல் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் என்பது பீகார்ல நீங்க உட்கார்ந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல பேச முடியும் உங்களால. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த அவேர்னஸ் உண்டு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கிராமம் கிராமமாக செல்லும் பொழுது மனநிலையை மாற்ற ஆரம்பித்தார். அதுலயும் மாற்று, ஐ அக்ரி வித் ஷபீர் அஹமத் ஆன் தட். மிகப்பெரிய ஒரு மனநிலை மாற்றத்தை எடுத்துட்டு வந்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேஜஸ்வி யாதவ் வந்து பொறுத்த வரைக்கும் முக்கியமாக லேடிஸ் வாக்குகள் முழுக்க என்டிஏக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்ற நம்பப்பட்ட விதத்தில் 30 வயதுக்கு உட்பட்ட மகளிர் வாக்காளர்கள் மிகப்பெரிய அளவில் தேஜஸ்வி யாதவுக்கு தான் இருந்தது. ஏன்னா அவர்களும் என்னன்னா 2 விஷயம், ஒன்று அவங்களும் நிறைய படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, பிளஸ் அவங்க கல்யாணத்துக்கு வரும்பொழுது தன்னுடைய கணவரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருந்தாங்க. ஏன்னா அவர்களும் வெளியில தான் போய் வேலை செய்ய வேண்டியது. ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ற சிச்சுவேஷன் கடந்த 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் அவர்களால் சரி செய்யப்படவில்லை என்பது உண்மை. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் சொன்ன அவர் நல்ல ஒரு பிளாங்க், ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணி வச்சதை கடைசியில் போயிட்டு இவர் ஆட்டத்தை கழிச்சு, ராகுல் காந்தி ஆட்டத்தை கழிச்சு விட்டார் நான் சொன்னதுக்கு முக்கியமான காரணமே இந்த விஷயங்கள் தான். அதனால தான் நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரு நெக் டு நெக் ஃபைட்டா இருந்ததை வந்து டில்ட் பண்ணி கொடுத்து
பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரசும் ராகுல் காந்தியும் தான் இருப்பாருன்னு தான் நான் பார்க்கிறேன். அதனால உங்களுக்கு தேஜஸ்வி யாதவ் கண்டிப்பா மிக பாப்புலர் லீடர் தான் அங்க. அண்ட் மேபி அடுத்த எலெக்ஷனுக்கு போகும்போது இந்த 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஜாஸ்தி ஆகும்போது அவர்கள் ஏன்னா 35 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஜங்கிள் ராஜோட இல்ல அப்ப இருந்த பீகார் நிலைமை என்ன என்பது தெரியும். இப்ப இருக்கக்கூடியதை விட மிக மோசமான நிலைமையில் இருந்த பீகார் என்பது மாறி இருக்கு. இன்னொன்னு, நிதிஷ்குமார் அவர்கள் காஸ்ட் நியூட்ரல் லீடர். நீங்க பீகார்ல கண்டிப்பாக காஸ்ட் பேஸ் ஓட்டு எல்லா இடத்துலயும் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும். பீகார், உத்தரப்பிரதேஷ்ல இந்த காஸ்ட் பேஸ்ட் ஓட்டிங் என்பது மிகப்பெரிய அளவு அதிகம். அதுவும் நீங்க முஸ்லீம் யாதவ் பிளாக்ன்றது மகாகட்பந்தனுக்கும் மற்றவர்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் போகக்கூடிய வாய்ப்பு, அந்த ஒரு கவுண்டர் போலரைசேஷன் மிகப்பெரிய அளவுல நடக்கும். அந்த மாதிரி ஒரு இதுல அது முஸ்லீம் யாதவ் கிட்டத்தட்ட 40% மேல இருக்காங்க. சோ அதனால இட்ஸ் நாட் a ஸ்மால் நம்பர். அதையும் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியும். அப்படியே லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அதுல ஒரு 70-75% போனா கூட உங்களுக்கு 32-33% ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. அப்போ அதுல இருக்கும்போது இந்த கவுண்டர் போலரைசேஷன்ல அந்த காஸ்ட் பேசிஸ்ல வரும்போது மிகப்பெரிய தவறு மகாகட்பந்தன் செய்தது என்னன்னா, அவங்க இந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கம்யூனிட்டிலேருந்து ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ அந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட 7-8 பிளாக்ஸ் இருக்கு. அதுல ஒரே ஒரு சாராருக்கு கொண்டு அந்த ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது மற்றவங்கள்லாம் நிதிஷ்குமார் மேல இருக்கக்கூடிய மரியாதை அவர் தான் சொன்னார். அது காஸ்ட் நியூட்ரல் லீடர். யாதவுக்கும் பிடிக்கும், முஸ்லீம்களுக்கும் பிடிக்கும், பிராமினுக்கும் பிடிக்கும். அதுவே பெரிய பர்சன்டேஜ் 15% இருக்கும். இபிசி அண்ட் தலித் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 50%. எல்லாருக்குமான சமமான லீடராக பார்த்தார்கள். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் பப்ளிக் அப்பியரன்ஸ்ல எல்லாம் வரும்போது ரொம்ப எப்படி நவீன் பட்நாயக் மாதிரி ஒரு நான் அது கேட்கணும்னு நினைச்சேன் திரு ஸ்ரீராம். நிதிஷ்குமார் அவர்களுடைய உடல்நிலையோ அவர்களுடைய மனநிலையோ 2020ல இருந்த மாதிரி இப்ப இல்ல அப்படின்றது ஒரு சின்ன பின்னடைவாக இருக்காதா நிதிஷ் மேல இருக்கக்கூடிய மரியாதை அப்படியே இருக்கிறது, அவருக்கு இன்னும் வாய்ஸ் இருக்கு அப்படின்றது அது ஒத்துக்கிறோம். 2020ல இருந்த மாதிரி இப்ப அவர் இல்ல அப்படின்றது ஒரு பின்னடைவு இல்லையா? ஆக்சுவலா தான் ரியல் சினாரியோவா இருந்தது. அவர் அந்த எலெக்ஷன் நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரிஜெனிவேஷன், புதுசாக ஒரு அவதாரம் எடுத்த மாதிரி வந்தார். அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் அதுதான் பேங்க் பண்ணியிருந்தார். நிதிஷ்குமாரை முன்னிறுத்தும் போது நிதிஷ்குமார் மேல இருக்கக்கூடிய மரியாதை இருந்தாலும் அவர் வயசாயிட்டாரு. அவருடைய கடந்த காலத்துல ஒரு லாஸ்ட் ஒரு 6-8 மாசத்துல பாத்தீங்கன்னா அவருடைய மனநிலைகள், அவருடைய பப்ளிக் அப்பியரன்சஸ்ல இருக்கக்கூடிய சில பிழைகள் மக்களுக்கு ஒரு எம்பராசிங் சிச்சுவேஷனா இருந்ததெல்லாம் அவருக்கு சாதகமா இருக்கும் தான் பார்த்தேன். கடைசியில் நிதிஷ்குமார் டக்குன்னு ஒரு டேர்ன் அரவுண்ட் ஆனார் எலெக்ஷன் கிட்ட வரும்போது. அது ஒரு நிதிஷ்குமார் மேல இருக்கக்கூடிய மரியாதை மிகப்பெரிய அளவில் இருக்கு. எனக்கு இந்த 10,000 ரூபாய் கொடுத்தது எந்த அளவுக்கு பெரிய அளவுல அது மகிழா வாக்குகளை பெற்றிருக்கும் என்று எனக்கு பெரிய அளவுல நம்பிக்கை இல்லை. தோ எல்லா போல்ஸ் சொல்றாங்க அது ஒரு 2 to 3% டில்ட் ஆயிருக்கும்ட்டு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நான் பீகாரை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அரசியல் அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. என்னுடைய ஓட்டை நீ கடைசி நேரத்துல வாங்குறியா அப்படிங்கிறது இட்ஸ் an insult. with that I hold. நம்ம ஒரு முறை முன்னிலை நிலவரத்தை சொல்லிட்டு நம்ம தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 59 இடங்கள்ல என்டிஏ கூட்டணி முன்னிலை, 31 இடங்கள்ல மகாகட்பந்தன் கூட்டணி முன்னிலை, ஜன்சுராஜ் 2, மற்றவை 2 அப்படின்றத நம்ம பார்க்கிறோம்.